ஆமாங்கய்யா. பண்ணணும். அது எதனால எதுக்காக அது நம்ம பண்ணுறோம், அது எப்படி பண்ணணுங்கய்யா? அது எதுவும் நேரில் வந்து அந்த மாதிரி இது பண்ணணுங்களாங்கய்யா இல்லை? ஆம், அதுக்கு நம்ம இந்த உள்ளொளி தியானம்ன்றது உங்களுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளொளிக்கும் தான் தொடர்பு. நாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு வந்து அந்த உள்ளொளி உதவணும். மற்றபடி யாரும் வந்து பயிற்சி கொடுக்க முடியாது இல்லைங்களா? சரி. யாரும் பயிற்சி வெளியில் எங்கே. ஆனால் நம்ம பயிற்சி முகாம் சென்ற வருடம் 6 இடத்துல நடத்தினோம். இந்த வருடம் ஆரம்பிக்கணும். ஆனால் உண்மையில் வந்து தியானம்ன்றது அவங்கவுங்களுக்குள்ளே நிகழறது தான். அதனால் இந்த தீட்சை முறைகள்லாம் வந்து அது தவறானது. வள்ளல் பெருமான் வந்து அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டார். தீட்சை கொடுக்கறதுக்கு யாருக்குமே வந்து தகுதி கிடையாது. உள்ளே இருக்கிற அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு குரு. இப்போ இந்த உள்ளொளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி உள்ளொளி தியானம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அது ஏன் அது பண்ணுறோம்? ரைட். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே கடைசி பதிவில் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக. ஏன் பண்ணணும், உள்ளொளின்னா என்னன்றது மட்டும் நம்ம இப்போ ஒரு ஷார்ட்டாக புரிஞ்சுப்போம். உள்ளொளி அப்படின்னும்போது வெளியில் இருக்கிற ஒளியை அந்த வார்த்தையே சொல்லுது இல்லைங்களா? வெளியில் இருக்கிற ஒளி நம்ம பார்க்குறது சூரியன் தான். அது எல்லோருக்கும் தெரிகிறது. சூரியன் தான் இந்த அண்டத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த வெளிச்சத்தை கொண்டு சூரியனையே பார்க்குறோம், மற்ற எல்லா பொருள்களையும் பார்க்குறையும். ஏன் நம்மளையே நம்ம பார்க்கணுன்னாலும் வெளிச்சம் இல்லைன்னா முடியாது இல்லைங்களா? ஒரு அமாவாசை இருட்டில் ஒரு டார்க் ரூமில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் என்ன வடிவம், நம்ம என்ன உருவம், எங்கே ஒர்க்குன்னு இருக்கோம், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கோம் ஒன்றும் தெரியாது. ஆக ஒளி இருக்கிறதுனால தான் நமக்கு வெளியில் இருக்கிற பொருளை நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு மேலே கண்ணும் தேவைப்படுது. அப்போ கண்ணுன்றது கூட ஒரு ஒளி சம்மந்தப்பட்டது தான். கண்ணும் தேவைப்படுது, வெளிச்சமும் தேவைப்படுது. இந்த வெளிச்சத்தை தான் ஒளின்றோம். இது இருக்கிறதுனால தான் நமக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போது உள்ளொளின்றதுன்னு நாம் நினைக்கிற மாதிரி அது ஒரு வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம்ன்றது 5 புலன்களில் ஒரு புலன் ஆகிய கண்ணுக்கு தோற்றுகின்ற ஒரு செய்தி தான் வந்து வெளிச்சம் இல்லைங்களா? ஆனால் வந்து உள்ளொளி அப்படின்னும்போது அது நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு ஒளி கிடையாது. அதனால்தான் அதுக்கு உள்ளொளின்னு பேர். அது ஏன் உள் ஒளி அப்படின்னு சொல்கிறோம்னா அது உள்ளீடாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் இன்னர் லைட் அப்படின்னு சொல்கிறது. இன்னர் லைட். இப்போ சன்லைட் வந்து அவுட்டர் லைட் வெளியில் இருக்குது. இப்போ நமக்குள்ளே ஒரு உள்ளே இருக்குது ஒளி. உள்ளன்னா எங்கே இருக்குது? இந்த உடம்புலையானா இல்லை. ஆனால் இந்த உடம்புக்கு விளங்குறதுக்கு இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சதா காலமும் இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ இதயம் வந்து நமக்கு 4 மாதத்துலேயே பீட்டிங் தொடங்கிடுதுன்றாங்க. அப்போதுலேருந்து இன்றைக்கி இப்போ இந்த வினாடி வரல அந்த பம்பிங் பண்ணுறதுனால தான் ப்ளட்டு எல்லாம் நரம்புகளுக்கும் கண்ணில் இருக்கிற நரம்புகளுக்கு கூட அது சர்க்குலேட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஹார்ட் பீட்டிங் தான். அது ஒரு பம்பு. நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் அதில் பார்த்தீங்களானே தெரியும். அப்படியே அந்த நம்ம பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு அதிர்வுமே தெரியல இல்லைங்களா? அந்த பம்ப் பண்ணுறதே நமக்கு தெரியல, எதுவுமே தெரியல. நம்ம அந்த ஒரு இதை கூட வந்து நம்ம வெளியில் இருந்து அந்த யூடியூப்பில் போய் தான் நம்ம அதை பார்த்துக்குறோம். ஆஸ் அவன் வந்து அதை அப்படியே இது பண்ணி காமிக்கிறாங்க. அந்த இமேஜினேஷனு கரெக்டான இமேஜினேஷன் விஞ்ஞானத்தினால அதை காமிக்கிறாங்க. அப்போ அது இயங்கிறதுக்கும் கிட்னி இயங்கிறதுக்கும் நுரையீரல் வந்து ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை சுருங்கி விரியுது. சுருங்கிறது அது ஒரு 21,600 முறை, விரியிறது அது ஒரு 21,600 முறை.
அது ஒரு ட்ரிப் கணக்கு. அதாவது சுருங்கும் பொழுது நம்ம கார்பன் டை ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை வெளிவரன்னு அர்த்தம். விரியுதுன்னா ஆக்சிஜனை காற்றை உள்ளே இழுக்கிறோம். அது ஒரு ட்ரிப். இது வந்து ஒரு நாளைக்கு 21,600 முறை அது நடைபெறுது. நம்ம காலையில் எழுந்துக்கின உடனே ஐயோ இன்னைக்கு என்னுடைய நுரையீரலை 21,600 முறை சுருக்கி விரிவடையணும் அப்படின்னு நமக்கு எதனா ஒரு வேலை இருக்கா? அப்படி ஒன்று நடக்கிறதுன்றது கூட குழந்தைங்களாம் தெரியாது. ஆடு மேய்க்கிற பையனுக்கும் தெரியாது. 5 வயசில் கூட அப்படி நுரையீரல் ஒன்று இருக்குது, அது சுருங்குது, விரியுது, காற்றை இழுக்கிறோம், வெளியில் விடுறோம், ஒன்றும் தெரியாது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அது கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் என்ன ஆகும்? செத்து போயிடுவோம், இல்லை ப்ரீத்திங் நிறுத்துவோம். இதுக்கெல்லாம் இது கரெக்டாக முறை பிரகாரம் இயங்கிறதுக்கும் அந்த உள் ஒளி தான் வந்து காரணகர்த்தவாக இருக்குது. அது நாம் கவனிக்கலைன்னா கூட அது வந்து கண்காணிப்பு கேமரா மாதிரி அது நம்மளை கவனிச்சிட்டே இருக்குது. ஒரு கிட்னி எடுத்துங்க, ஒரு கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள், 2 கிட்னியில் 20 லட்சம் நெஃப்ரான்கள். ஒரு நெஃப்ரானை பற்றி டீட்டெயிலாக படிக்கணுன்னா 3 வருஷம் ஆகும். அது எம்எஸ், அதுக்குன்னு தனி அது மொத்த அது டீட்டெயில் அவ்வளோ வேலை இருக்குது. ஒரு நெஃப்ரான் வந்து ஒரு ஆர்ஓ ஃபில்டருக்கு ஈக்குவல். அது பண்ணால் அதுக்கு 100 மடங்கு அதிகமான வேலை பண்ணுது. இன்னும் நம்ம சொல்லப்போனால் 10 டன்னு அளவுக்கு புக்கு பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பசி எடுக்குது, சாப்பிட்றோம், அடுத்தது நல்லா தூங்குகிறோம், சாப்பாட்டுக்காக உழைக்கிறோம், வசதி வாய்ப்பு காரு பங்களா முடியும்னா எல்லாத்தையும் வாங்குகிறோம், அறுசுவையோட உணவு சாப்பிட்றோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிள்ளை பெற்றுக்கிறோம். ஆக நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எல்லா இச்சையும் நிறைவேற்றிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த உடம்பு ஏன் வந்தது, நான் எப்படி வந்தேன், வந்தது இந்த உடம்பு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே எத்தனை உறுப்புகள் தேவையா? எத்தனை உறுப்புகள்? இப்போ கண்ணில் பலவிதமான வியாதி இருக்குது. ஒருத்தர் கண் பார்வை மறையுதுன்னா நேத்திராலயம் போனால் அது எத்தனையோ டிவிஷன் இருக்குது கண்ணில். லென்ஸு, பப்பில், கார்னியா, ரெட்டினா, ஆப்டிக் நர்ஸு, இதில் எந்த ஃபால்ட்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க. ஆப்டிக் நர்ஸில் வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது சுத்தமாகவே அது ரொம்ப ஆப்டிக் நர்ஸில் டேமேஜ் வருதுன்னா தொடர்ந்து குழந்தைங்களுக்கு செல்லை கொடுத்தா ஆப்டிக் நர்ஸே டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் அதுலேயே எத்தனையோ பெரிய அது போயிட்டே இருக்கும். அப்போ இவ்வளவும் வந்து ஒவ்வொரு வினாடியும் அதை இயக்கிறது, பாதுகாத்து இருக்கிறது எல்லாம் எதுன்னா அந்த உள்ளீடாக இருக்கிறது அந்த ஒளி தான். மறுபடியும் பார்ப்போம். உள்ளீடான்னா இந்த உறுப்புகளுக்கு உள்ளே இருக்காருன்னா இந்த ஹலோ கேட்குதுங்களா? இந்த ஒவ்வொரு உறுப்புகளாகவும் இருக்கிறாரு இறைவன். ஆனால் அந்த உறுப்புகள் கடவுள் ஆகிட முடியாது. இதுக்கு அப்பால் தனியாகவும் இருக்கார். அவருக்கும் தனி சாம்ராஜ்யம் அதுக்கு நமக்குள்ளவே இருக்குது. அது ஒரு அணுமயமான ஒரு அருட்பெருவெளி என்றார் வள்ளலார். அந்த அருட்பெருவெளி எங்கே இருக்குன்னா நம்ம தலைக்கு நடுவில் தான் இருக்குது. தலைக்கு நடுவில். இதுதான் திருமூலர் சொல்கிறார். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு. இந்த 4 வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கன்னா ஆன்மீகம் இதிலையே அடங்கி போகுது. இப்போது இந்த கண், நாக்கு, மூக்கு, இந்த 5 பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், இது தொடுதல், எல்லாமே தொடுதலை தவிர தொடுதல் வந்து உச்சிலேருந்து உள்ளங்காலில் வரல. அது எல்லாம் தோல் பூரா இருக்குது. ஆனால் பார்க்குறது, கேட்குறது, சுவைக்கிறது, வாசனை அறிகிறது, இந்த அறிவு நிலைகள் ஏன் தலையிலே வச்சுக்கிறார் கடவுள்? வயிறு எவ்வளோ பெருசு இருக்கே, எவ்வளோ ஏரியா இருக்குது, இதில் வைக்கலாம் இல்லையா வாயை? இப்போ எவ்வளோ உலகம் இப்போ என்ன மாதிரி ஆளுங்க உலக மகா சோம்பேறி. நான் கீழே தட்டில் இருந்து வாய்க்கு ஏன் கொண்டு போகணும்? அப்படியே வயிற்றுலே வச்சுட்டா
அப்படியே சுடுகுள்ளுக்கு போயிடும். அங்கேயே டேஸ்ட் பண்ண முடியாதா? ஏன் அங்கே வைக்கணும்? இப்போ கண்ணு ரெண்டு ஏன் ஒரே இடத்துல வைக்கணும்? முதுகில் ஒன்று வச்சுட்டா, வயிற்றில் ஒன்று வச்சுட்டா, மாரில் ஒன்று வச்சுட்டா, பின்னாடி வரணும்னு தெரியும், முன்னாடி வரணும்னு தெரியும் இல்லையா? கேட்கலாமில்ல, இது மாதிரி கேள்வி கேட்கணும். ஏன் இதெல்லாம் விட்டு எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கழுத்துக்கு மேலே வச்சுருக்காரு அப்படின்னா, அறிவு இருக்கிற மையத்தை சுற்றி தான் இதெல்லாம் புறப்புற அறிவுகள், அவுட்டர். இந்த சென்சேஷன்லாம் வந்து வெளியில் இருக்கிற சென்சேஷன் தான். இப்போது வீடு இருக்குது இல்லைங்களா? ஒரு வீடு எடுத்துக்கணும்னா வாசுப்படி இருக்குது இல்லைங்களா? வாசுப்படி இல்லாத வீடு இருக்குமா? தெரு வாசுப்படி இருக்கும். அடுத்தது அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்டிகோ மாதிரி வைப்பாங்க. அது கிராமத்தில் தாழ்வாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ஹால் இருக்கும். எல்லா வீட்லேயும் ஹால் இருக்கும். அதுக்கடுத்தது ஒன்று இருக்கும் கடைசியாக. இது முக்கியமாக 4 பார்ட் ஆனது. முக்கியமாக 4 பார்ட். அங்கே தான் வந்து நகை வைக்கிறதோ, பணம் வைக்கிறதோ, இல்லை வந்து ரகசியமான வீட்டு பத்திரங்களை வைக்கிறதோ, இல்லை வீட்டு தலைவர் மட்டும் அங்கே படுத்துக்கிறதோ, அந்த மாதிரி அந்த ரூமுக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்போ ஒரு வீடுன்னா 4 இருக்குது இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான் நம்ம தலையில் இருக்குது. இப்போது இந்த வாசுபடியில் இருக்கிறது 5 பேர் இருக்காங்க. அதுதான் பார்க்கறது, கேட்குறது, சுவைக்கிறது, நுகர்றது, தொடுறது. இந்த 5 அறிவும் எங்கே இருக்குன்னா, அந்த மெயினான அறிவு இருக்குது பாருங்கள், அந்த அறிவுக்கு வெளியில் இருக்குதெல்லாம். அந்த அறிவு தான் வந்து இந்த சுவையெல்லாம் வாசுபடியிலேருந்தே அனுபவிக்குது. புரியுதுங்களா? அதை உள்ளவே விடாது. இப்போது ஒருத்தக்கிட்ட சொத்து பத்து இருக்கா பண்ணால் இருக்குன்னுவான், பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கான்னா இருக்குன்னுவான், நிலபுலம் இருக்கா, நன்செய் இருக்கா, புன்செய் எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு சொல்லுவான். அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்கள், அரைஞ்சிடுவான். இல்லை கோபம் வந்துடும். ஏண்டா என்ன வாய் கொழுப்படா அவனுக்கு, என்ன எல்லாத்தையும் கேட்டு வந்தேன், ஏன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன், கெட்ட வார்த்தையாது, எல்லாத்தையும் கேட்டு வந்தேன். அறிவு இருக்கன்னா நான் கேட்டேன். ஏன்னா அறிவு இருக்கன்னா அறிவு தான் உண்மையான மனிதன். அந்த அறிவை பார்க்கவே முடியாது. நம்ம ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, அந்த பையன் பாருங்க, அவன் நல்லா படிக்கிறான், நல்ல அறிவுள்ள பிள்ளைங்க, அவன் நல்ல அறிவு, நல்ல நாலேஜ், நல்ல அறிவுடையவன், 100க்கு 99 பேர். அது பாருங்க, அறிவே கிடையாது அவனுக்கு. அவன் வந்து 3 வருஷமாக இதே கிளாஸில் தான் இருக்கான். 10 மார்க் எத்தான ஒஸ்ட்டு. அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? இந்த அறிவுக்கிட்ட இப்படி சொல்கிறது தப்பு. இது மனம்ன்றது கடவுள் கொடுக்குற ஒரு பரிசு. ஒருத்தன் வந்து வசதியோடு இருக்கணும்னா அது முன் செஞ்ச நல்வினை தீவினை. ஒருத்தர் நல்லது பண்ணிட்டான்னா அவன் இந்த மனதில் சில விளக்கம் கிடைக்கும். அதாவது மற்ற விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சிக்குவான். வெளியில் இருக்கிற பொருளை பற்றி புரிஞ்சுப்பான். அது மனம்ன்றது என்ன? இப்போ ஒரு மேத்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை பூலோகமாகட்டும், இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டியை பற்றி செய்தி ஆகட்டும், இதயத்தை பற்றி இது தானே வருது. இதை பற்றி சொல்கிறது தான். இதை புரிஞ்சிக்கும். இந்த புற விஷயங்களை பற்றி புரிஞ்சிக்கிறது தான் மனம். அதனால் இதுக்கும் அறிவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது என்ன சோறு போடும், சொகுசாக இருக்க வைக்க, அவ்வளோதான். அதனால் வந்து இதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டான். ஆனால் அறிவு இருக்குன்னா நம்மையே அறியாமல் நம்ம கோபம் வந்துடும். காரணம், அறிவு தான் நம்முடைய உண்மையான நிலை. அந்த அறிவை ஒரு காலம் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மனம் கடைசி காலத்தில் வயசாக என்ன ஒன்றா ஞாபக சக்தி நல்லா பற்றின்னு இருக்கவன் தான் நாம் மறந்து போயிடும். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மூளை செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இருக்க மறந்துடும். இன்னும் சில சமயத்தில் ஒன்றுமே ஞாபகம், ரொம்ப வயசாகி போச்சோன்னா எதுவுமே ஞாபகம் இல்லாத ஒரு வியாதி கூட வரும்போது டோட்டலாகவே எரஸ் ஆகிடும். இது மனம். ஆனால் அறிவுன்றது அது வேறு. அறிவு வந்து ஒரு காலம் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது ஒரு அணுத்துவமான ஒரு வெளி தான். அது ஒரு ஸ்பேஸ். இப்போ நம்ம ஆகாயத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? ஆகாயம் எல்லையற்றது. அதுக்கு
பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ்ன்னு பேர், அகண்டம் பேர் ஆகாயத்துக்கு. அதுக்கு எல்லை கிடையாது, அதுக்கு எல்லை கட்ட முடியாது, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அது எங்கே போய் முடியும்ட்டு, எங்கேயுமே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆகாயம். அதே மாதிரி ஆகாயம் முழு உண்மையோட நமக்குள்ளே இருக்கே. ஆனால் இது அறிவுமயமான ஆகாயம். நம்ம வெளியில் பார்க்குறது அகண்டமானது, எல்லையற்றது, அனாதிகாலமானதுன்னாலும் அந்த ஆகாயத்துக்கு அறிவு கிடையாது. இப்போ கடல் நீர் பெருசு தான், அதுக்கு அறிவு இருக்கா? பூதங்களுக்கு அறிவு கிடையாது, பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கு மூலபூதமாக இருக்கிறது எதுன்னா ஆகாயம். ஆகாயத்திலேருந்து தான் மற்ற 4 பூதங்களும் தோன்றது. ஆனால் ஆகாய பூதம்ன்றது அகண்டம். கண்டம்னா ஒரு எல்லை, அதுக்கு ஒரு பவுண்ட்ரி உண்டு. அகண்டம்னா பவுண்ட்ரி கிடையாது, பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ். அதுதான் இயற்கை, அது என்றும் உள்ளது. அந்த என்றும் உள்ள அந்த ஸ்பேஸுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அதுதான் அற்புதமான ஒரு நாமறியாத, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அங்கிருந்து தான் இந்த பிரபஞ்சம்லாம், பஞ்சபூதங்கள் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. அந்த நாம் கண்ணால் பார்க்குற பூதத்துக்கு உள்ளீடாக ஒரு ஆகாயம் இருக்குது, அதுதான் அருள் வெளின்றார், சுத்த வெளி. அது அந்த அதுதான் அன்பு வெளி. அது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு அன்பு வெளி. அப்புறம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் கடவுள் மறுப்பு கொள்கையாளர் வந்துட்டான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவான். ஆனால் அந்த அன்பு வெளின்றது எல்லையற்ற கருணை உடையது, எல்லையற்ற வல்லபத்தை கொண்டது. அதனுடைய வல்லபத்தில் ஆற்றலில் தான் எல்லாமே வெளிப்பட்டு எல்லா அணுவளவு கூட பிசகாமல் செயல்பட்டிருக்கு. அப்படி எங்கும் நிறைந்த அந்த வெளி தான், அன்பு வெளி தான் நமக்குள்ள அப்படியே தன்னை ஒரு அணுவாக சுருக்கிக்கிட்டு உள்ளே வந்து நிற்குது. அது ஒரு உணர்வாக நிற்குது. அந்த உணர்வு தான் எல்லையற்ற அருள் உணர்வாக நிற்குது. அதுதான் வள்ளலார் தனிப்பெரும் கருணை என்றார். அந்த நமக்குள்ளே இருக்கு. அதுதான் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள். பழம்னா மிக 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 பழமையானது. அப்படி சொல்கிறத விட தப்பு தான். பழம்னா ஞான நிறைவுக்கு பேர் பழம். அவன் பெரிய பழண்டான்னு சொல்லுவாங்க. பழம்னா அவனுக்கு ஞான நிறைவு. இப்போ முருகப்பெருமான பழம் நீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பழம்னா முற்றும் கனிந்த நிலை, நிறைவான நிலை. பழம்ன்ற சொல்லு, பழம்ன்றது கனின்ற ஒரு அர்த்தம். பழம்னா கனிந்த நிலை, அந்த அந்த ஒரு ஞானம் கனிந்த ஒரு நிலை. இன்னொன்று அது எல்லையற்ற பழமை உடையது. எல்லையற்ற பழமை உடையதுன்னா அது எப்போத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் தொடக்கம் இல்லாது அது எப்போதும் இருந்துக்கின்ற ஒரு அன்பு வெளி தான் நமக்குள்ள அருள் உணர்வு வெளியாக. அது ஒரு அணு வடிவில் இருக்குது. அதுதான் இந்த நடு வீட்டில் இருக்குது இல்லைங்களா? ஹலோ ஹலோ அந்த நடு வீட்டில் இருக்கு இல்லைங்களா? பேசலாமான்னு கேட்குறேன். பேசலாங்க ஐயா. அப்போ அந்த நம்ம முன்னாடி பார்த்தீங்களா வீடு? ஆமாங்க ஐயா. அததான் மணிவாசக பெருமான் சொல்றார், மெய்யே உன் பொன்மடிகள் கண்டென்று வீடு உற்றேன். வீடுனாலே அது ஆன்மாவை குறிக்குது. அது அறிவுன்னு சொல்லிக்கலாம். அறிவுத்தான் சைவாகமத்துல ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, ஏன் அர்த்தம் மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாசப்படியில் இருக்கிறது 5 புலனறிவு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்படியே நீங்க போற்றிகோ அல்லது கிராமத்துல தாழ்வாரம் வந்தீங்கன்னா அங்க இருக்கிற அறிவுக்கு பேர் தான் மன அறிவு. வாசப்படியில் இருக்கிறது பேரு புறப்புறம் சொல்றது. புறம்னா உள்ளே வெளியே. இப்ப இந்த உள்ளொலியை பத்தி சொல்றதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். உள்ளே வெளியே ரெண்டா பிரிக்கிறோமா? உள்ளே வெளியே ரெண்டா பிரிது. அப்புறம் இந்த வெளியேன்றதுதான் புறம் பேர், அதாவது அகம்புறம்.
உள்ளே வெளியேன்னா தமிழ்ல தூய தமிழ்ல அகம் புறம் சொல்லுவாங்க. அத உள்ளே வெளியேன்னு சொல்றோம். அந்த வெளியே அல்லது புறம் அது ரெண்டா பிரியும், மேற்கொண்டது ரெண்டா பிரியும். அதாவது வெளிக்கும் வெளி, அப்போ அது வந்து தெருக்கு வந்துடுது. அப்போ இந்த 5 அறிவுகளும் தெருல இருக்கிறது தான், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆக இதுக்கு உள்ள இருக்கிறது தாழ்வாரம், அதுவும் புறம்தான். அதுக்கு பேர் தான் மண்ணறிவு. அப்ப இந்த 5 அறிவுகள் வந்து புறப்புற நிலையில இருக்கு. மனம்ன்றது போற்றிக்கொள்ளுக்குது புறநிலையில இருக்கு. அப்ப அந்த உள்ள இருக்கிற அறிவை பத்தி தான் நம்ம பேசுறோம். அதுக்கு இது வெளியில இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம், ஆள் வருது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஜீவன், உயிர், உயிரறிவு. அந்த உயிரறிவில் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். பார்க்கறோம், கேட்கறோம். இல்ல திருப்பதி லட்டு சாப்பிட்றோம், பஞ்சாமிர்தம் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல்ல சோளா சூப்பு பூரி சாப்பிட்றோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்றோம், விஜயகாந்த் படம் பார்க்கறோம், ரஜினிகாந்த். இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா அந்த ஹால். அதுதான் அகப்புறம், அகப்புற நிலை. அதுதான் உயிர் உணர்வு அல்லது ஜீவ அறிவு. சரி, இதுக்கு அப்பால இருக்கிறது தான் அந்த இந்த நடு வீடு. அதுதான் பூஜை அறைன்னு சொல்றோம் இல்லைங்களா? பூஜை அறை, நகை இதெல்லாம் வைக்கிறது, அந்த ஒரு இதுதான் கடைசியில இருக்கிறது. இந்த இடம் தான் வந்து உண்மையான ஒரு அறிவு. இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. அது ஆன்மா. இந்த இதுக்குதான் உள்நிலைன்னு பேரு. இது 4த்தையுமே, இந்த 4 நிலைகளும் எங்கிருந்து வெளிப்பட்டிருக்கு? நம்ம இந்த உடம்ப பார்த்தோம், இந்த அண்ட பிரபஞ்சத்தெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டு விளங்குது? யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா இந்த 4 நடுவீட்டுக்கும் அப்பால அந்த பெட்டி இருக்கு இல்லைங்களா? பெட்டிக்குள்ள நகை வைக்கிறோம் இல்லைங்களா? அது ஆனா அந்த நகைக்கு வந்து ஜடம். ஆனா இங்க அப்படி கிடையாது, இது எல்லாமே அறிவு. அந்த நடுவுட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. அததான் வள்ளல் பெருமான் சொல்றார், பெட்டி இதில் உளவாத பெரும் பொருள் ஒன்று உண்டு, அது திறக்க பெரும் திறவுகோலும் கொடுத்தீர், இதை நான் திறக்க முயலுகின்றேன் தடுக்காதீர் அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும். பெட்டி, இது ஃபேமஸான பாட்டு. பெட்டி இதில் உளவாத பெரும் பொருள் ஒன்று உண்டு. அந்த பெட்டின்றது தான் அந்த அகம், அந்த முதல்ல இருக்கிற ஆன்மா அல்லது அறிவு. அந்த அறிவுக்கு அறிவா இருக்கிறது தான் நம்ம அகண்டாகாச வெளிமுற்றும் பார்த்த அந்த அன்பு வெளியானது அப்படியே தன்னை இங்க கொண்டு வந்து உள்ளொளியா வச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கடவுளே தான் இந்த மனிதனா விளங்குறாரு. அப்ப இங்க வாழ்ந்து கொண்டிருப்பது யாருன்னா யாரோ ஒருத்தர் வந்து புதுசா இந்த உலகத்துக்கு வர முடியாது. அததான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்காம இருக்கோம். நான் பிறந்தேன், நான் இறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்ததுதான். அதான் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யன்னா அதுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னங்க ஐயா? 4ங்க ஐயா. என்னங்க ஐயா? 4ங்க ஐயா. 4. என்ன, எந்த வருஷம்? 90ங்க ஐயா. 90. ஆமாங்க ஐயா. இது வந்து உங்களுக்கா தெரியுமா இல்ல நீங்க கேட்டு அறிந்து கொண்ட செய்தியா? இது கேட்டு அறிந்த செய்தி தாங்க ஐயா. கரெக்ட். அதாவது உங்க அம்மா சொல்லிருக்கணும், உங்க அப்பா சொல்லிருக்கணும், இன்னும் சர்டிபிகேட்டை பார்க்கணும். ஆனா நீங்க பிறந்தது உங்களுடைய அனுபவம் கிடையாது. நீங்க பிறந்தது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்க பிறக்க போறது நீங்க எதிர்பார்க்கல. இல்ல ப்ரீ பிளானிங் எதனா பண்ணீங்களா? இன்னாரு கருப்பையில தங்கி நாம இந்த உலகத்துல ஒரு வாழ்வுக்கு வரப்போறோம்னு உங்களுக்கு எதனா ப்ரீ பிளான் பண்ணிருக்கீங்களா? தெரியாது. நம்ம எதுவுமே தெரியாது. பிறந்த பிறகுதான் நமக்கு தெரியும் எல்லாமே. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு அந்த அன்பு உள்ளொளியுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம பிறந்தது அந்த க்ஷண நேரம் நமக்கு அனுபவம் கிடையாது. பிறந்த அந்த க்ஷணம் எந்த நேரத்துல பிறந்தோம், ஆனா பிறந்த உடனே நமக்கு உணர்வு வந்துடுது இல்லைங்களா? நீங்க பிறந்த உடனே குழந்தை அழுவுது இல்லையா?
உள்ள அழுவலையே, வெளியில வந்த பிறகுதான் அழுவுது. ஆமாங்க ஐயா. அப்ப அந்த அந்த ஜனன வேதனை அந்த குறுகிய வழியே வரும்போது அதுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். அந்த துன்பத்தை தாங்க முடியாத ஒரு அனுபவம் அதுக்கு ஏற்படுது உணர்வுக்குள்ள. அது பிறந்த உடனே ஏற்படுது. எப்ப அது வருதோ அப்பவே அந்த உணர்வோட அது துன்ப அவஸ்தையோட தான் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம். அந்த க்ஷணத்துல அந்த நீங்க பிறந்த அந்த க்ஷணம் அப்ப அனுபவிச்ச துன்பம் அதே தானே இப்போ அனுபவிக்குது. அந்த ஓகே ஓகே. துன்பத்தை நீங்க அனுபவிச்சீங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப எல்லாருமே நீங்க இருக்கும்போது இப்ப நான் உங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்குறேன் அல்லது பழனி பஞ்சாமிரத்தை கொடுக்குறீங்க. அது சாப்பிட்டா உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. நீங்க பிறந்த அந்த க்ஷணத்துல அனுபவிச்ச ஜனன வேதனை அனுபவிச்ச எந்த உணர்வோ அதே உணர்வு தான் இப்ப அந்த பஞ்சாமிரதத்தை அனுபவிக்குது. அதுலதான் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா. உணர்வு அதுல அதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. வயசாகலாம், உடல் வளரலாம், சூழ்நிலை மாறலாம், அந்த இதுல இருக்கிற புற அறிவு, அந்த போற்றி கொள்ளுகிற புற அறிவு வளரலாம், எல்லாம் வளரலாம். ஆனா ஒண்ணும் வளரவும் வளராது, தேயவும் தேயாது. அதுதான் அறிவு என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா. அதுதான் நாமம். அது ஒரு வெளிதான், அணுமாத்திரமான ஒரு உள் ஒளி. அது ஒளி. அந்த ஒளிக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. அப்போ இந்த ஒரு உணர்வு நம்ம பிறந்த எந்த க்ஷணத்துல நம்ம உதித்தோம் அப்படின்றது நம்முடைய அனுபவம் கிடையாது. அதே மாதிரி நான் சாக போறேன்னு சொல்லலாம். நம்ம வயசாகி போச்சு, எனக்கு 90 வயசாகி போச்சு, எல்லாம் இப்போ ஒன்றும் சாப்பாடு உள்ள இறங்கல, மூச்சு திணறுது. ஆனா மரணம் இன்னும் ஒரு ஒரு நாள் செத்து போயிடலான்றது எனக்கு தெரியுது. ஆனா செத்து அத எனக்கு அனுபவம் ஆகாது. ஓகேங்களா? ஓகேங்க. அது சொல்லவும் முடியாது. நான் செத்துட்டேன்னு எவனாவது சொல்ல முடியுமா? இல்ல முடியாது. அத பிறந்துடுதுன்னு சொல்லலாம், ஆனா சொல்ல முடியாது. ஆக பிறப்பும் இறப்பும் ஒருத்தருடைய சொந்த அனுபவம் கிடையாது. ஆனா நான் செத்துட்டேன் சமாதியில எழுதி வைக்கலாம். இவர் தோற்றம் 1964, மறைவு 2025 டிசம்பர், அது போடலாம். அது யார் போடுவாங்க? மற்றவங்க போட்டுப்பாங்க, நம்ம சொந்தக்காரர் போட்டுப்பாங்க. ஆனா உள்ள இருந்தவன் உள்ள விட்டு இந்த கூட்டை விட்டு போயிட்டவனுடைய சொந்த அனுபவம் கிடையாது. ஏன் அப்படின்னா பிறத்தலும் நிறுத்தலும் உண்மை கிடையாது. அந்த உணர்வு இன்னொரு தேகத்துக்கு போயிடும். எப்படி இந்த உடம்புக்குள்ள நாம வந்தோன்றது நாம எதிர்பாராத நிகழ்ச்சியோ, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்ன்றத நான் நம்பலன்னா அவன் இவனுதான் முட்டாள்னு சொல்லணும். பிறப்பிறப்ப நம்ப மாட்டேன்னா விசாரணை இல்லை. கேட்டா என்னுடைய மதத்துல என்னுடைய சமயத்துல பிறப்பிறப்பு நான் ஒத்துக்கலன்னா நம்ம எல்லாத்துக்குமே பேப்பரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். என் வேதத்துல இது சொல்லுது. நம்முடைய வேதங்களும் சமய மதம் யோக மார்க்கங்களும் ஃபர்ஸ்ட் அதனுடைய வேலை என்னன்னா, நீங்க ஒரு விளக்கு வச்சுட்டு இருப்பீங்க. இறைவன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சுய அறிவு கொடுத்திருக்காரு. அந்த விளக்க ஊதிரும். முதல்ல அவங்க ஊதிருவாங்க, அந்த மத தலைவர்கள், அல்லது உங்களை ஊத சொல்லுவாங்க. நீங்க ஊதறதுக்கு தயங்கினீங்கன்னா அவங்க ஊதிட்டு அவங்க ஒரு புக்கை கொடுப்பாங்க. இந்தா இதுல கருத்த படி, எது கத்தாலும் இதுல கத்தான் நீ சொல்லணும். உனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்காது, இருக்கக்கூடாது, அது விரும்ப மாட்டாங்க. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வள்ளுவர் சொன்னது எந்த சமயமும் சார்ந்தது கிடையாது, அது சைவ சமயத்துக்கும் சார்ந்தது கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு எது? உங்களுடைய அறிவு. உங்களுடைய அறிவு அணைக்க வேண்டாம்ன்றார். அணைக்காதீங்க. ஆனா இப்ப இருக்கிற எந்த ஒரு சமயம் மத யோக மார்க்கங்கள்லாம் உங்களை அணைக்க சொல்லுவாங்க. நீங்க தயங்குனீங்கன்னா அவங்களே ஊதிட்டு அப்புறம் கையில இந்த என்னுடைய ஆகமம், என்னுடைய வேதம், இதப்படி இது இறை தூதர் அனுப்பிச்சது, இதுல இருந்துதான் எல்லாம், இதுக்கு மாறா எதுவும் செஞ்சனா அல்லது சொன்னீங்கன்னா கருத்து மாறுபாடா தெரிவிச்சனா நீ மீளாத நரகத்துக்கு போவ
ஞானிகளுடைய சாபத்தை வாங்கி கொட்டிப்ப. ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கு உள்ளவும் அந்த அன்பு வெளி, அகண்ட அன்பு வெளி பரிபூரணமா ஒவ்வொரு எறும்புக்குள்ள இருக்க. நீங்க எந்த மாணிக்க வாசகரா சரி, அது அற்ப வள்ளலாராலும் சரி, அது திருமூலராலும் சரி, அவருக்குள்ள இருக்கிற உள்ளொலியும் ஒரு எறும்பு சிற்றெரும்பு அது எதுக்கு தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற உள்ளொலியும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுத்துலயுமே ஆண்டவர் பரிபூரணமா இருக்கார், ஒரே ஆண்டவர் தான். ஆனா நமக்கு அது ஒரு காரணத்தினால நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சே தவிர, தனித்தனியே எடுத்துக்கிட்டோம்னா எறும்புக்குள்ள எதுவும் அறியாத எறும்புக்குள்ளும் சரி, ஒரு பாமரன் ஆடு மேய்க்கிற 8 வயது சிறுவனுக்குள்ளவும் சரி, திருமூலருக்கு உள்ள எந்த ஆண்டவர் பரிபூர்ணமா இருக்காரோ அன்பு ஒளி அதேதான் ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு இருக்கு, பைத்தியக்காரனுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது வெளிப்படல, இந்த சிறுவன் கிட்ட வெளிப்படல. பைத்தியக்காரன் உள்ள ஒடுங்கி இருக்கு, அது வெளிப்பட்டு தான் ஆகணும். ஒரு காலகட்டத்தில் அதனுடைய முடிவு வெளிப்பட்டு தான் ஆகணும். வெளிப்படாத வரையும் மேலும் மேலும் பிறவி வந்துகிட்டே, தொடர்ந்து பிறவியில் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த நம்ம பாக்குற எறும்பு கூட ஒரு நாளைக்கு வள்ளலாரா மாறிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அவர் வாழ வருகிறார், அவரே வாழ வந்தார். ஆக இப்ப நம்ம வாழ்ந்திருக்கிறது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அதாவது ஆன்மா அல்லது அறிவுனே வச்சுப்பதா. அறிவு, அது கட்டுது உயிர், அது கட்டுது மனம், அது கட்டுது 5 புலன்கள் பொருந்திய இந்த உடல். இது 4 பிரகாரம். ஒரு கோயில்ல 3 பிரகாரம் 4 பிரகாரம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப மதுரை, திருவண்ணாமலாம் முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம், அந்த மாதிரி. இதெல்லாமே 4 நிலைகளும் அவருடையதுதான், நம்முடையதே கிடையாது. அவர் தான் இங்க வாழ வந்திருக்கிறார் புரியாத காரணத்தினால்தான் மனிதன் துன்பத்துல அவஸ்தைப்படுறான். அதனால தன்னுடைய மையப்பகுதி, நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயத்துக்கும் சுயமா இருக்கிற அந்த உள்நிலையில இருக்கிற அந்த மெய்ப்பொருளை, அன்பு தத்துவத்தை உணர்ந்து கொண்டானால் மனிதனுக்கு மேற்கொண்டு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இந்த பிறவியிலேயே இந்த உடலையே அவன் ஒளியுடம்பாக மாற்றிக்கொண்டு எத்தனை கோடி 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 யுகங்கள் ஆனாலும் அழியாத நிலை பெறலாம், பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தவறினால் மறுபடியும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இது ஒரு ஜீவனானது அந்த ஒளியுடலை பெற்றுக்கொண்டு கடவுள் மயமாக ஆகிவிடும் வரை, அல்லது கடவுள் தன்னை இந்த மனித வடிவில் வாழ வரும் வரை அது அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். முடிவுல அந்த ஆண்டவரே இந்த மனித சொரூபத்துல வாழ ஆரம்பித்து விடுவார். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பரிணாமமே, இதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஆக மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்பதை தெரிவிக்க வந்தவர் தான் வள்ளலார், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக சுத்த சன்மார்க்கம்ன்றது வள்ளலார் ஏன் ஆரம்பிச்சாருன்னா, நீ மரணம் இல்லாமல் வாழலாம், அது கூட தப்பு, வாழ வேண்டும், அது கூட தப்பு, அதுக்காக நீ வந்திருக்க, அதுதான் உன்னுடைய முதல் குறிக்கோள். இப்ப தவறுனா அப்புறம் திரும்ப பிறந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த வாய்ப்பு தவற விட்டு விட்டால் அடுத்த வாய்ப்பு கடவுள் எப்ப கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அதனால வேற எங்கேயாவது ஒரு கிரகத்துல நம்ம வேதனா ஒரு பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதனால இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஞான சரியின்னு இருக்கு திருவருட்பால, மரணமில்லா பெருவாழ்வு 28 பாடல். அந்த பாடல் வாங்கி படிங்க. உங்களுக்கு எப்பாவது டைம் இருந்தா வாங்க. இந்த வாட்ஸ்அப்ல நீங்க ஜஸ்ட் வணக்கம் போட்டு ஒரு இது அனுப்பிச்சீங்கன்னா நான் கணக்கு எப்ப வரணும்னு உங்களுக்கு சொல்றேன். டைம் இருக்கும்போது வாங்க. எப்பனாலும் உங்களுக்கு எப்ப டைம், நான் வீட்டுல தான் இருப்பேன். இது வேப்பம்பேட்டுங்கய்யா, வேப்பம்பேட்டு ஆவடிக்கு பக்கத்துல இருக்கு. ஆவடியில இருந்து 4 ஸ்டாப்பிங், ட்ரெயின்ல வந்துடலாம். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அந்த என்னங்கய்யா? ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா, கரெக்ட். நீங்க ஸ்டேஷன் வண்டிகள்லாம் அடியன் கூட்டு வந்துடும். சரிங்கய்யா.
நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பா. நேம் அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு அந்த தியானத்தை பத்திய ஒரு 2 ஆடியோ உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க. பாருங்க. இப்ப கடைசியா வந்து இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருக்கோம். இது யூடியூப்ல அந்த வீடியோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. அது என்ன டாபிக்ல? 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது அதாவது எப்படி இங்கிலீஷ்ல வருவாங்க. சரி சரிங்க. இந்த சரியான முறையான தியானம், உள்ளொளி, இன்னர் லைட் மெடிடேஷன், அந்த ரைட் வே அப்படின்னு வரும். அந்த ரைட்னஸ் வே ஆஃப் இன்னர் லைட் மெடிடேஷன் அது பாருங்க. 1 மணி நேரம் வரும், 1 மணி நேரம் 10 நிமிஷம். அது ஃபுல்லா கேளுங்க. அந்த மெடிடேஷன் பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலு உள்ள இருக்கு. எல்லாமே வரலாறுடைய இதுதான். இந்த விளக்கெல்லாம் கொடுக்கறது யாருன்னா திண்டுக்கல் மிகப்பெரிய ஒரு சத்திய ஞானி, அதுதான் சுவாமி சரணானந்தா. அவருடைய அவர் தான் வந்து வரலாறுடைய நிலை என்ன, சுத்த சன்மார்க்கம் என்னன்றது தெளிவா நமக்கு விளக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரிங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க ஐயா. ஒரு சின்ன ஒரு இதுங்கய்யா. இல்லைங்கய்யா. பெருமான் வந்து பாடல்கள்ல வந்து உயிர் நிறைய இடத்துல உயிர்னு குறிப்பிட்டாரு, ஒரு சில இடத்துல வந்து உள்ளம்னு குறிப்பிடுறாரு இல்லைங்கய்யா. அது உயிர்ன்றத வந்து ஜீவனும் உள்ளம்ங்கிறத ஆன்மானும் எடுத்துக்கலாம். இப்போ ஜீவன்ற சொல்லு ஜீவனை மட்டும்தான் குறிக்கும். ஆனா உயிர்ன்ற சொல்லு இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம உயிர் வந்து 2 பக்கங்களை கொண்டது. மேல் பக்கம் ஆன்மா, அது வந்து இப்ப வந்து சத்த நிலையில தான் கிடக்குது. அது கீழ்பக்கம் அடிப்பக்கம் இருக்கிறது தான் ஜீவன். அதுதான் இப்ப விழிப்பு நிலையில இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் இந்த உலகத்துல வெளியில இருந்து இன்பத்தை அனுபவிக்குது. இன்ப அனுபவம். அதுக்கு அனுபவம்ன்றது இப்போ எல்லாமே இந்த புற உலகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். இந்த அடிபாகத்துல இருக்கிற நாணயத்துக்கு கீழ்பாகத்துல இருக்கிறது தான் உயிர். அதே நாணயத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆன்மா. அந்த பாகத்துக்கு போனா டோட்டலா அந்த இன்பம், பேரின்பம் அங்கதான் அனுபவப்படும். இந்த 2த்துக்கும் மேல இருக்கிறதுக்கு ஆன்மாவும், ஒரு பக்கத்துக்கு மேல் பக்கத்துக்கு ஆன்மாவும், நாணயத்துக்கு கீழ்பக்கத்துக்கு ஜீவன். ஆனா 2ம் ஒரே பக்கம் இருக்கிற காயினை பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியாது. அதே மாதிரி மனிதன்னா 2 பக்கங்களை கொண்டவன். ஒரு பக்கம் வந்து அக உலகம், இன்னொரு பக்கம் புற உலகம். 2த்தையும் பிரிக்க முடியாது. அப்ப புற உலக தொடர்பு வச்சுக்கிறது எதுன்னா அதே ஆன்மாதான். இன்னொரு பக்கமும் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஜீவனா இருக்கு. நம்ம வயிறு முதுகு இருக்கு இல்லைங்களா? வயிறு முதுகையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. மொத்தம் ஒண்ணுதான். ஆனா வயிறுனா வயிறை காமிக்கிறோம், முதுகுன்னா முதுகு கேட்கிறோம். இப்ப நம்ம வயிறை நம்ம பாக்குறோம், முதுகு பார்க்க முடியுதா? இல்ல. ஆனா இல்லன்னு சொல்ல முடியுமா? பாக்குறோம்னா பாக்கலாங்க கண்ணாடியில. பட் கண்ணாடி விட்டுடுங்க, உங்க கண்ணால பார்க்க முடியுமா? பாக்குறது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவி தேவைப்படுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் திருவருட் தான். இந்த இடத்துல முதுகுன்றது தான் மேல் பக்கம், அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அது இல்லாம முன்பக்கம் இருக்க முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம். அதாவது முதுகு நம்மளால பார்க்க முடியாது, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மொத்தம் சேர்ந்து ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அந்த மனிதன்றவன் ஆன்மா நாணயம் மாறி, மனிதன்ற ஒருவன் நாணயம் மாறி, மேல் பக்கம் ஆன்மாவும் அது அடிப்பக்கம் ஜீவன் இருக்கு. ஜீவன் வந்து புற உலக தொடர்பு, மனம் 5 புலன்கள் இந்த உடல் வழியாக புற உலகத்திலிருந்து அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்தை 2ஆ பிரிக்கிறோம், இன்பம் துன்பம். இந்த இன்பம் துன்பம் அனுபவம் வர்றதுக்கு காரணம் வினை, அதுவும் 2ஆ பிரியும், நல்வினை தீவினை. ஆக நாம் தொடர்ந்து செய்கின்ற நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் வருது. அந்த அனுபவம் தான் இன்பம் துன்பம். இதெல்லாம் கடந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இறைவன் வந்து அந்த மேல் பக்கத்தை காமிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த தருணம் இந்த தருணம். அத இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இந்த உயிர்ன்ற சொல்லு தமிழ்ல வந்து 2த்துக்கும் பொருந்தும். இந்த ஜீவனுக்கும் உயிரினலாம், ஆன்மாவுக்கும் உயிரினலாம்.
ஆனா ஆன்மான்னா ஆன்மாவை மட்டும்தான் குறிக்கும், அது ஜீவனை குறிக்காது. ஜீவன்னா ஜீவனை மட்டும்தான் குறிக்கும். ஆனா உயிர்னா இடத்துக்கு ஏத்த மாதிரி அது பொருள் மாறுபடும். உயிரெல்லாம் ஒரு நீர் திருநடம் உரியும் ஒரு திருப்பொதுவென அறிந்தேன். உயிரெல்லாம் ஒரு நீர் திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். இந்த இடத்துல சொல்ற உயிர்னு ஆன்மா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஆறுன்ற தமிழ்ல அமர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, இன்னொன்னு அருமையான அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆறுயிர்னும் போது ரெண்டு பொருளும் உண்டு. நிலையான, நிலையாக அமர்ந்த. இப்ப நீராறும் கடலுடுக்கன்னு வருது இல்லைங்களா? ஆமாங்கய்யா. நீர் ஆறும் கடல். இந்த கடல்னா அதுக்கு மேல் நீர் உட்கார்ந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம மனிதனுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறது ஆன்மா. அதுதான் ஆறு உயிர். உயிர் இந்த ஆறு உயிர். இன்னொன்னு அருமையான உயிர். ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும்ன்றது ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்கள் ஜீவனா பெருகி உடல் உயிர் கொண்டு இந்த உலகத்துல ஒரு ப்ராசஸ்ல வைக்கப்படுது. அந்த ப்ராசஸ்ல வைக்கப்படும் போது நம்ம கருணையை வளர்த்துக்கு எல்லாத்துக்கும் அது வாழ்க்கையில அது வாடுற வரையில அடுத்த பரிணாமத்துக்கு அது போயிட்டே இருக்கும். இடையில அது வாழ்க்கையில் துன்பத்தை நம்ம போக்கணும் அப்படின்னுதான் ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். நீங்க செய்யற அன்பு அது ஆன்மாவுக்கு போகும். அந்த ஆன்மாவும் கடவுளே தான் அந்த ஆன்மாவா வந்திருக்காங்க, வேற ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம செய்யறது எல்லாமே கடவுளுக்கு தான் செய்யறோம். இதுதான் உண்மையான தொண்டே தவிர கோயில் இதுல சிவன் கோயில போய் அந்த சிவலிங்கத்துக்கு ஆளாளுக்கு அரை பாக்கெட்டு பால் பாக்கெட்டு பாலை ஊத்துறாங்க. சின்ன கோயில்ல கூட பிரதோஷ நாள்கள்ல 100க்கு ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா ரொம்பி போகுது பால் பாக்கெட். அது எதுனா ஒரு முதியோர் இல்லத்துக்கோ ஆதரவற்ற சிறியர்களுக்கு கொடுக்கலாம்ல. அது அப்படியே காவாயில் தானே போகுது. ஒரு பசுவின் பால் பாவம் இல்லையா? அப்ப இந்த புற வழிபாட்டு முறைகள்லாம் எப்ப ஒழியுதோ அப்பதான் மனிதன் தேர்வு. எல்லாமே எல்லா சமய மார்க்கங்கள்லயும் புறத்தை தான் நம்பி இருக்காங்க. அதுவும் பிசினஸ் தான். எனக்கு கல்யாணம் ஆகணும், ஏன் பால் பாக்கெட் கொடுக்குறான் ஒருத்தர் விசாரிச்சு பாருங்க. அம்மா உள்ளத்தை தொட்டு சொல்லு, நீ எதுக்கு பால் பாக்கெட் கொடுக்குற? பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க, பொண்ணு பார்த்துக்கினே இருக்கோம், 5 வருஷமா தள்ளிட்டு போகுது. அப்ப பிசினஸ் உங்களால முடியல, கடவுள்கிட்ட பிசினஸ் பண்ற. பையன் டாக்டருக்கு படிக்கிறான், அவனுக்கு நல்லபடியா முடிச்சுட்டு நல்ல வேலை கவர்மெண்ட் ஜாப்பா கிடைக்கணும். ஆனா நம்ம போறது கடல் வழிபாடுன்ற பேர்ல அந்த பரம்பரைகிட்ட ஒரு பிசினஸ் தான் பண்றோம். அந்த உணர்வு நிலைங்கிறது அங்கேயே பிசினஸா மாறி. ஆக இப்ப இந்த கோயில்கள் எந்த கோயிலையாவது எல்லா உயிர்களும் கடவுள் வாழ்கின்ற உண்மையான ஆலயங்கள் இதுதானே எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. அதை நீங்க எழுத விடுவாங்களா? எழுத விடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தொழில் பாதிக்கும். ஒரு இடத்துல மாட்டி வச்ச ஒரு நல்ல அது பேர் சொல்லக்கூடாது பிரபலமான கோயில் பஞ்சஸ்தலங்கள் இந்த ஒன்று அத ஒரு அடுத்த மாசம் கைட்டி போட்டான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் தான் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். இதெல்லாம் இருக்க திருமந்திரத்துல ஏகப்பட்ட இருக்கு. மணிவாசன் சொல்றாரு, ஆறுயிராய் நின்றானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. மாணிக்க வாசகர் மட்டும்தான் ஆறுயிரா நிற்கிறார் கடவுள், எறும்பு கூட ஆறுயிரா நிற்கிறார். ஆக ஒவ்வொரு உயிருமே இறைவனுடைய சொரூப நிலை. அவர் தான் இங்க ஆனந்தமா வாழ வர்றாரு. இந்த உண்மையை எங்கன்னா நீங்க பண்ணுங்க, அவங்க தொழில் பாதிப்பாங்க. முதல்ல அதை எடுக்க சொல்லுவாங்க. வியாபாரம் பாட்டு வேணா போடுவாங்க, பாட்டு எழுதுவாங்க. ஆனா உண்மையை பகிரங்கமா வெளிப்பட சொல்லிட்டா அவங்களுக்கு வியாபாரம் ஆயிடும். அதை வச்சு பிழைக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு நிலைகள் இருக்கிற வரையில உண்மையை உள்ளபடி உணர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இதெல்லாம் கழிந்து ஒழியும். இந்த புற வழிபாட்டு முறைகள்லாம் ஒழிஞ்சு போனதான். அந்த காலத்துல ஞானிகள் தனக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் இருக்கிறாங்க. எந்த சித்தரும் புறக்கோயிலுமே அவங்க பாட்டுல வரவே வராது. ஆனா ஞானிகள் வந்தாங்க. ஆனா சித்தர்கள் உலகத்துக்கு மக்களுக்கு எதுவும் சொல்லல.
காட்டுக்குள்ள இருந்து அவங்க உண்மையை கண்டு உள்ளவே சமாதி ஆயிட்டாங்க. ஆனா ஞானிகள் கொஞ்சம் கருணை உடையவர்கள். அவங்க அவங்க பொதுமக்களும் இப்படியே ஆடு மாடு மேய்ச்சு ஆஹ், பயிர் வச்சுட்டு இப்படியே செத்து போறானுங்க, என் கடவுள் சிந்தனையே இல்லாம. அவங்களுக்கிட்ட போய் ஆன்மான்னா ஓடி போயிடலாம், தியானம்னா ஒரே ஓட்டம் முடிக்கிறான், நம்மளை பார்த்தாவே அவன் ஓடுறான், உள்ளொலின்னா ஓடிடுவான். அதனால என்ன பண்ணாங்க, கடவுளை அந்த தத்துவார்த்த கற்பனை பண்ணாங்க. உள்ள இருக்கிற உண்மைய ஒரு உருவகம் பண்ணி ஒரு சிலையா அடிச்சு இந்த மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ப வச்சாங்க. சரி, அப்படியாவது இவன் வந்து இந்த பஞ்சபாதங்களை செய்யாம ஒண்ணு ஒண்ணா விட்டு வரட்டணும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துச்சு. ஆனா பிற்காலத்துல எல்லாமே போயிடுச்சு. ஆக அவங்க என்ன இருக்குன்னா, இப்ப இருக்கிற நிலை, அவங்களுடைய நிலை ஆடு மாடு மாடு மேய்ச்சி பயிரை இது பண்ணி எத்தையோ ஒன்று வயிற்ற கழிச்சுக்கிட்டு வயிற்றுக்காகவே வாழ்ந்து பிறவியை வேஸ்ட் பண்றானே, இவனுக்கு தெய்வம் என்பது ஒரு சித்தத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காக அவன் சொன்னா அதெல்லாம் சொன்னா ஓடி போயிடுறான். அதனால கடவுள் ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மனித வடிவத்துல ஏற்படுத்தி ஒரு விக்கிரகம் சிற்ப ஆலயங்கள் தொகுத்து கொடுத்தாங்க. அது அந்த காலத்துல கொஞ்சம் வேலை செஞ்சுது. ஆனா நாள் ஆக ஆக அவங்களுடைய ஐடியா இது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கு இன்றையே எல்லாமே சாட்சி. அது ஃபெயிலியர் ஆனதுன்றதுக்கு இன்றைக்கு சாட்சி எப்போதும். அந்த பிரதோஷ தினத்துக்கே எப்பவும் இல்லாத கூட்டங்கள் வருது பாத்தீங்களா? ஆமா ஆமாங்கய்யா. காரணம்னா வியாதி இல்லாத ஆளே கிடையாது, வியாதி இல்லாத வீடே கிடையாது. ஒரு 200 பேருக்கு நீங்க பேட்டி எடுங்க, அம்மா இந்த வீட்டுல வியாதி இல்லாம இருக்காங்க, அடையாப்பா மொத்த பேருக்கும் சர்க்கரை சுகரு மூட்டு வலி வைத்தியத்துக்கே செலவாகுது. எல்லாம் கட்டுக்கட்டா எடுத்துன்னு போய் எத்தனை ஹாஸ்பிட்டல் பெருகிட்டே இருக்கு. டாக்டருக்கு எவ்வளவு படிச்சாலும் பத்தல. இந்த டாக்டருக்கு தான் இப்போ மவுஸ் கூடிக்கிட்டே இருக்கு. காரணம் வியாதி பெருகுது. காரணம் புலால், உயிர் கொலை. ஏன் உயிர் கொலை? அது அந்த ஒரு கூட்டம் பெருகுது. நல்லா 6 மணிக்கு பூஜை, 5:30 மணிக்கு பூஜைன்னா 4 மணிக்கு ஏதோ ஒரு கலர் வேஷ்டிய, காவி வேஷ்டிய கட்டி சிவப்பை கட்டிக்கிறான், உத்திராட்சை போட்டுக்கிறான், உடம்பு ஃபுல்லா பட்டப்பட்டியா பூசிக்கிறான், போய் 6 அங்கம் தோய விடுறான், எல்லாத்தையும் பண்ணி 9 மணிக்கு வந்து படுக்கிறான். சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வீட்டுல ஆள் இருக்க மாட்டான், வண்டி எடுத்துட்டு ரவி புரோட்டீன்ஸ் என்ன கண்ணன் உயிருடன் கோழி கடை, திவ்யா மட்டன் ஸ்டால், இங்கதான் போய் நிக்கிறான். ஏன் கடவுள் எங்கிறாருன்னா கோயில தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி உருவாக்கிறதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய அறிவு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லிட்டு நினைச்சாங்கத்தான். அவங்க நல்லதுக்காக தான் சிற்பாலயங்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போனாதான் கடவுளை பார்க்க முடியும்ன்ற நிலைமை வந்து போச்சு. கோயில தான் கடவுள் இருக்காரு. முதல்ல தனக்குள்ள இருக்கிறான்றத நான் சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆட்டுக்குள்ள கடவுள் இருக்காருன்ற உண்மையை சொன்னாலும் அடப்படா அவன் கிறிஸ்டின் கூட சேர்ந்துருவான். எல்லாம் நமக்காக தான் படைக்கப்பட்டது. அந்த ஒரு விஷயத்துல கிறிஸ்டின் கூட சேர்ந்துருவான். எல்லாமே நமக்குள்ளதான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு உணர்வு இல்லையா, அதுக்கு கோபம் இல்லையா, அதுக்கு பயம் இல்லையா, உன்னை பார்த்தா தெரியலையா, அதுக்கு எவ்வளவு உன்னை விட 100 மடங்கு பாசம் இருக்கு. பறவையினங்களுக்கு எவ்வளவு பாசமா இருக்கு. ஒரு யானை குட்டி எடுத்தீங்க, ஒரு காக்கா தன் குஞ்சுக்கு, அது காக்கா குஞ்சு கீழே விழுந்துருதுன்னு வைங்களேன், நம்ம எடுக்க போனா அது என்ன நினைக்குதுன்னா பண்றவன் டப்புன்னு தலைமையில ஒரு போன மாதிரி வாக்கிங் போன ஒரு குஞ்சு கீழே வந்து கத்திட்டு இருந்தது, மேல பார்த்து இதை பத்தி தெரியும் சொல்லிட்டு எடுக்கலான்னு போனா சர்ன்னு நல்ல வேலை குத்தல. அது என்ன நினைக்குது, நம்ம நம்ம பண்ற போறான். அப்ப எவ்வளவு பாசம் இருக்கு பாருங்க. உன்னை விட பாசம். அப்ப எல்லாமே அது இருக்கு. எந்த சூழ்நிலைய அந்த டைம் அது புரிஞ்சுக்குது, அவ்வளவுதானே தவிர உன்ன மாதிரி எதிர்காலத்தை இறந்த காலத்துல அது நினைக்க முடியல. அந்த ஒரு கருவி அது கொடுக்கல, அவ்வளவுதான். உன்னுடைய உணர்வு எல்லாருக்கும் அதுக்கு அறிவு இருக்கு, மொத்தம் இருக்கு. பூகம்பம் வரும்போதுன்னா நாய்க்கு முன்னாடியே தெரிஞ்சுன்றாங்க.
பறவைகளுக்கு தெரிஞ்சுன்றாங்க. அவ்வளவு அறிவு இருக்கு. அது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக தான் உனக்கு கடவுள் படைச்சிருக்காரு. அதுதான் முன்னாடி சொல்றது. இந்த ஏடுகள்ல ஆகமங்கள்லாம் முதல்ல உன்னுடைய அறிவை ஊத சொல்லிடுவாங்க தலைவர்கள், அல்லது அவங்க ஊதிடுவாங்க. அப்புறம்தான் மதத்துக்கு வர சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த உலகம் கெட்டு சீரழிஞ்சு கடைசி கருத நிலைக்கு வந்துருச்சு. ஆக இதெல்லாம் மாறும், மாறதான் போகுது. அதுக்கான ஒரு காலகட்டமே இதுதான். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க, நீங்க இதுல வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க நன்றி. ஒரு நல்ல உங்க டைம் தெளிவா இது பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க சரி. நன்றிங்கய்யா. சரி.